கிறிஸ்துக்குள் அன்பான தேவ பிள்ளைகளை மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசுவின் புண்ணிய நாமத்தில் உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துதல் கூறுகிறேன். இன்னைக்கு நமக்கு வருகிற செய்தி எங்க இருந்துச்சுன்னா, மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 8வது வசனம். இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். ஒரு பெண்மணி தன்னுடைய 300 பணம் அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய அமௌண்ட். அது யூதர்கள் மத்தியில அது பெரிய ஒரு அமௌண்ட்டாக இருந்துச்சு. அந்த பணத்தை வச்சு ஒரு பெரிய ஒரு காரியத்தை அவள் செய்கிறா. ஒரு பரிமள தைலத்தை வாங்கி அவருடைய பாதத்தில் பூசி அவருடைய அன்பை வெளிப்படுத்துறா. வேற ஒண்ணுமே இல்லை. ஆண்டவரத்தில் அவர் பெற்ற அந்த கிருபை, ஆண்டவரத்தில் அந்த பெற்ற அந்த மன்னிப்பை அவர் என்ன செய்யச்சுன்னா எல்லாம் முன்பதாக அவர் அறிக்கைடுறா. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க கூடியிருந்தவங்க சொல்கிற வார்த்தை என்னென்னா, எதுக்கு இவ்வளோ வேஸ்ட் பண்ணுறா, இதை ஒரு நாள் எத்தனை பேருக்கு நம்ம சாப்பாடு கொடுத்துருக்கலாம் அப்படிலாம் அவங்க யோசித்து சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை தான் என்ன செஞ்சாச்சுன்னா, இவள் தன்னால் இயன்றதை செய்தாள் அப்படின்ட்டு சொல்றாரு. கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றான். ஆனா இவ கொடுத்ததுக்கு ஆண்டவர் அவருக்கு கொடுத்ததற்காக அவர் திருப்பி கொடுப்பதற்கு அவள்கிட்ட இருந்த எல்லாத்தையும் அவ செய்யறா. தன்னால் முடிந்ததை அவ செய்யறா. ஏன்னு சொன்னா, ஆண்டவர் நீங்க ஒன்று இவ்வளோ பெற்றுக்கொள்றோம், அதுக்கு ஈடாக நம்ம என்னத்தை தருவோம்னா ஒண்ணுமே தர முடியாது அப்படின்றது தான் அவ நமக்கு சொல்லி காட்டுறா. அவ என்ன சொல்றான்னு சொன்னா, ஆண்டவர் நமக்கு செய்த ஒரு நன்மை, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், ஆண்டவர் நமக்காக தியாகம் பண்ணதை நம்ம எப்படி நினைக்கிறோம், நம்ம எப்படி மற்றவர்களுக்கு செய்கிறோம் அப்படின்றத நீங்களும் யோசிக்க வேண்டும். அவர் செய்த நற்கிரியை என்ன செய்துன்னு சொன்னா, தன்னால் இயன்றது. நீங்களும் உங்களுக்கும் எனக்கும் நம்மால் இயன்றதை செய்யணும். நம்ம ரட்சிப்பை ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்டோம், அவருக்காக நம்ம என்ன செய்யணும், நம்மளால் இயன்றதை நாம செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, பழைய ஏற்பாட்டுல சாமுவேல், யோனத்தான், அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, யோனத்தான் என்ன செய்வாருன்னு சொன்னா எல்லாத்தையும் யார் கொடுத்துருவாரு, தாவீதுக்கு கொடுப்பாரு. சவுல் அவருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை தன்னுடைய மகனுக்கு செய்த என்ன செய்வாங்கன்னு சொன்னா, எல்லாத்தையும் தன் நண்பனுக்கு. ஏன்னு சொன்னா அவ்வளோ ஒரு அன்பு. அவங்க எப்படி ரொம்ப ஆத்மாவை போல நேசித்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை ஆத்மாவை போல நேசிக்கிற அந்த நட்புல அவருடைய போருக்காக அவர் கொடுக்குற காரியங்களாக இருக்கட்டும், அவருடைய பட்டயம், அவருடைய ஆடை எல்லாத்தையும் அவர் என்ன செய்வார், கொடுப்பாரு. ஆனால் என்ன செய்வாங்க, தாவீதும் அதை பெற்றுக்கொண்டு எல்லா காரியத்தையும் என்ன செய்வாங்க, ரொம்ப ஞானமாக செய்வாங்க. எல்லாவற்றையும் ஞானமாக செய்தனால தான் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, கோலியாத்தை அவங்க கொல்ல முடிஞ்சு. பெரிய படைத்தலைவர் கோலியாத்தை, ஒரு மனுஷனை அவர் என்ன செய்யறாரு, சவால் விட்டு கொண்டு வந்த மனுஷனை தேவனுடைய நாமத்தினால அவர் கொல்ல முடிஞ்சு. ஏன் சொல்ல வரேன்னு சொன்னா, நேசிப்போம் போது நம்ம அப்படியே எல்லாவற்றையும் கொடுப்போம். எப்படி யோனத்தான் தாவீதுக்கு கொடுத்தார், அதே போல இங்க மரியா என்ன செய்யறா, ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறா. ரொம்ப நேசிக்கிறதுனால பரிமளத்தினால ஆண்டவருடைய பாதத்தை அவர் கழுவுறா. அவர் கழுவும் போது அந்த மர்மன வாசம் அந்த அறை முழுவதும் என்ன செஞ்சு பரவுச்சு. அப்போ ஆண்டவர் தான் அப்படி சொல்றாரு, இந்த காரியத்தை இந்த மகள் இங்க செஞ்சிருக்கிறா. இந்த சுவிசேஷ உலகத்தில் எங்கெங்கு பிரசங்கிக்கப்படுமோ அங்கே இவளை நினைப்பதற்கு இவள் செய்தது சொல்லப்படும் என்று மெய்யாக்கி உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன்னு சொன்னா, அவர் சொல்றாரு, இவர் என்னுடைய மறிப்பு அல்லது என்னுடைய உடல் அது அடக்கம் பண்ணுவதை குறித்து என்ன செய்யறா, முன்னாடியே சொல்றா, பரிமளம் போட்டு பூசுறா. ஏன்னா நான் உங்களுக்காக மறிக்க போறேன்றத அவ எப்படி ஒரு எக்ஸாம்பிளா சொல்றா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனையாக வேண்க பண்றா அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொள்ளுவர்கள் அவருடைய சிலுவை மரணத்தை என்ன செய்வோமா அப்படி நேசிப்போம். ஏன்னு சொன்னால், உங்களுக்காகவும் எனக்காகவும் மரித்த அந்த தேவன் எவ்வளவு கஷ்டம். நீங்களும் நினைக்கிற மாதிரி கஷ்டங்கள்ல நீங்கள் சும்மா சிலுவையை நம்ம இங்கே செயினில் போட்டுக்கிறதோ அல்லது காதில் போட்டுக்கிறதோ இல்லை கையில் அவருடைய படத்தை வரைஞ்சிக்கிறதோ இல்லை. அதனுடைய பாடுகள் ரொம்ப அதிகம். அதனுடைய பாடுகளை நீங்கள் நினைச்சா வார்த்தை கூட வராது. அவ்வளோ பெரிய கஷ்டமான சூழ்நிலைகள், பேசுவதற்கு கூட அது என்ன செய்யும், பயத்தை தருகிறார். அப்பேற்பட்ட அனுபவத்தை உங்களுக்காகவும் எனக்காகவும் தேவன் அனுபவிச்சிருக்கிறார். அதனால நாம எப்படி மரியாதை போல நம்மால் முடிந்த வரைக்கும் ஆண்டுடைய நாமத்தை நம்ம உயர்த்தணும். ஆண்டுடைய நாமத்தை எல்லா இடத்துலையும் நம்ம பிரஸ்தாபப்படுத்தணும். அவருக்காக நம்ம வாழணும், அவருக்காக நம்ம காரியங்களை செய்யணும் அப்படின்னு செய்யணும். ஒருவேளை ஒரு ஊழியங்களுக்காக செய்வதோ அல்லது சபைகளுக்கு செய்வதோ அல்லது ஏழைகளுக்கு செய்வதோ எல்லாமே அதுதான்.
ஆண்டவருக்காக செய். இந்த சிறியாரில் நீங்கள் யாருக்கு எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்றார். ஒருவேளை அந்த சத்தியம் பரவுவதற்கு உங்களுடைய பணம் தேவைப்படும் சொன்னா உங்களால் முடிந்த அளவுக்கு கொடுங்க. நீங்க இருக்கிற இடத்துல உங்களுடைய உறவினர்கள் மத்தியில, உங்களுடைய நண்பர்கள் மத்தியில என் ஆண்டுடைய நாமத்தை எப்பொழுதுனா செய்ய உயர்த்தி நில்லுங்க. அவருடைய நாமம் உயர்த்தும் பொழுது அந்த இடமே எப்படி அவள் பரிமளத்தை பூசும் பொழுது அந்த இடமே நறுமணமானது போல ஆண்டுடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது நீங்கள் இருக்கிற இடமும் என்ன செய்யுமா நறுமணம் போன்ற ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம், ஒரு நிம்மதி இதெல்லாம் கிடைக்க தேவன் கிருபை செய்வார். எப்படி அவள் வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த காரியங்கள் அவள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவளுக்கு கிடைத்த அந்த சமாதானம், அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி அவளால் அடக்கி கொள்ள முடியாதபடிக்கு தன்னால் இயன்றதை என்ன செய்றா அவருடைய பாதத்துல ஊற்றா. அதே போல நீங்களும் நானும் நம்மால் இயன்றதை ஆண்டவருக்காக செய்வோம்னு சொன்னா ஆண்டவர் நம்மையும் மரியாதை போல லாசரை போல அரவணைத்து பாதுகாத்து உயிர் கொடுத்து நம்ம என்ன செய்வாரு வாழ வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அந்த வல்லமை உள்ள தேவன் இன்று உங்களை நோக்கி அழைக்கிறார். அவருடைய பாதத்துல உங்களை ஒப்பு கொடுக்க நீங்க ஆயத்தமா இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களை உங்க குடும்பத்தின் தேவன் ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதத்தை பெற செய்வோமா? இரக்கம் நிறைந்தவரே, கிருபை நிறைந்தவரே, தயவு நிறைந்தவரே, மனம் துருக்கம் கொண்டவரே உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீர் செய்த அளவில்லா நன்மைக்காக நன்றி செலுத்துகிறோம். எண்ணத்தை திருப்பி செலுத்துவோம் என்றால் ஒன்றுமே செலுத்த முடியாது தகப்பனே. ஆண்டவரே எங்களுக்கு உண்ட எல்லாவற்றையும் பாதத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே எப்படி மரியாளுடைய பாதத்துல நறுமண தைலம் பூசினது போல ஆண்டவரே இந்த நாளில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை குடும்பமாக உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. ஆண்டவரே உடைய நாமத்தை கொண்டு நாங்கள் நறுமணம் வீசுகிற பிள்ளைகளாக இருக்க கிருபை செய்யுங்க. நாங்கள் செய்கிற காரியங்கள், பேசுகிற காரியங்கள் நமக்கு பிரியமா இருக்க உதவி செய்யுங்க. இந்த நாளை ஆசீர்வதித்து தாங்க. போக்கிலும் வரத்திலும் கைட்டு செய்கிற எல்லா காரியங்களும் உடைய கிருபை இருக்கட்டும். யாரால் கண்கள் எங்களுக்கு தயவு கிடைக்க வேணுமோ அவள் கண்களில் தயவு கிடைக்க நீங்க கிருபை செய்யுங்க. பிள்ளைகள் வேண்டிக் கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாவற்றுக்காக உடைய பாதத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய காரியங்கள் எல்லாம் அவருடைய சித்தத்திற்கு ஏற்ப நீங்க வாய்க்க செய்யுங்க. ஆண்டவரே திருமணத்துக்காக காத்திருக்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவளுக்கு ஏற்ற வேலையிலே ஏற்ற காரியங்களை நன்மையாக முடித்து தர வேண்டுமா அவருடைய பாதத்துல கெஞ்சி மன்றாடுகிறோம் சாமி. பெற்றோருக்காக பிள்ளைகளுக்கு திருமணத்துக்காக வருத்தப்படுகிற பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம். வருத்தப்படாதபடிக்கு தேவன் எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக ஏற்ற காலங்களில் செய்வார் என்ற அந்த வாக்குத்தத்தை பிடித்துள்ளாக ஜீவிக்க உதவி செய்யுங்க. எல்லாவற்றையும் ஏற்ற காலத்தில் செய்கிற கர்த்தர் வாக்கு மாறாத ஒரு ஆண்டவரே. கற்பத்துக்காக காத்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் நீங்க ஆசீர்வதிங்க. வியாபாரம் செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவளோட கூட இருங்க தகப்பனே. அவருடைய கைட்டு செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் ஈசாக்கை ஆசீர்வதித்தது போல 100 மடங்காக 1000 மடங்காக நீங்க ஆசீர்வதிங்க. அப்படி ஆசீர்வதிக்கிற கரத்தின அவளை ஆசீர்வதிக்கும் பொழுது கர்த்தவே அவளை அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க அவளை பயன்படுத்துங்க. தொடர்ந்து நாங்களுடைய அன்பிலே நேரத்திற்கு கிருபை செய்யுங்க. பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.